மலையேற போனா கூட மச்சான் துணையோட போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட மச்சானே நம்மள போட்டு பொளந்தா வேற என்னதான் செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா இப்போது தாவேகால புஷி ஆனந்த மீறி நம்பர் 2 இடத்துக்கு வந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அந்த ஆதவ் அர்ஜுனா மீது பல்வேறு தரப்புகள்ல இருந்து எதிர்க்கட்சிகள் தாக்குதல்களை தொடுக்குது. ஆதவ் அர்ஜுனா ஒரு புகழ் விரும்பி, அவர் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பெர்சனாலிட்டி கொண்டவர் அப்படின்லாம் போட்டு தாக்குறாங்க. ஆனாலும் அவருடைய சொந்த மைத்துனர், அவருடைய மனைவியின் சகோதரர் இப்போ போட்டு பொளந்து இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவை எதிர்க்கட்சிகள் கூட சொல்ல தயங்கக்கூடிய வார்த்தைகளெல்லாம் போட்டு புதிய தலைமுறைக்கான ஒரு பேட்டியில பொளந்து கட்டி இருக்கிறாரு. இதோட பின்னணி என்ன? அவங்க குடும்பத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை? அப்படிங்கிறத பார்ப்போம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். புதிய தலைமுறை பேட்டியில ஆதவ் அர்ஜுனாவுடைய மச்சானான ஜோ சார்லஸ் மார்டின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்கு குடும்பங்களை பிரிக்கிறது தான் வேலை. எங்க குடும்பத்தை அப்படிதான் பிரிச்சு விட்டாப்ல. எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி சொத்து பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாப்ல. நாங்க துரத்தி விட்டுட்டோம். துரத்தி விட்டதுமே அவர் பிரசாந்த் கிஷோர் கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு வேலை பார்த்தாரு. அங்க திமுக குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி பண்ணாரு. அவங்க துரத்தி விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு விசிகாவுக்கு வந்தாரு. விசிகாவுக்கு வந்து அதே வேலையை வந்து தொடர்ந்தாரு. விசிகாவில் திருமாவளவனுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த திருமாவளவனுக்கு அடுத்த இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணாரு. விசிகாவில் வந்து துரத்தி விட்டாங்க. இப்போ தாவேக்காவுக்கு வந்தும் அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், அவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர், இப்படிலாம் அவர் வந்து போட்டு தாக்கி இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சார்லஸ் மார்டினுக்கும் சண்டை பிரச்சனை வர்றதுங்கிறது இது முதல் முறை அல்ல. வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா 2வது முறை. இதுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த தாவேகா மாநாட்டில் அவர் அண்ணாமலையை வந்து போட்டு தாக்குனப்போ இதே மாதிரியான ஒரு ரியாக்ஷனை வந்து அவர் கொடுத்திருந்தார். அப்போ சமூக வலைதளங்களில் சொல்லியிருந்தாரு, தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து எங்களுடைய குடும்பத்துடைய பேரை வந்து கெடுத்து கொண்டிருக்கிறார். இனிமேல் எங்கள் குடும்பத்துடைய பேரை வந்து அவர் எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது. அவர் வந்து எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர், மார்டினோட மருமகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் போற வரவங்கள உரண்டை எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களாம் எங்கள் குடும்பத்தை காரி துப்புறாங்க. இப்போ பாருங்க, அண்ணாமலை வந்து லாட்ரி பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்க்கொழுப்பு தான். ஆதவ் அர்ஜுனா வாயை அடக்க வேண்டும், வாய்க்கொழுப்பை வந்து கட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் வழக்கு தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் அப்பவே நேரடியாக மிரட்டலை விடுத்திருந்தார் சார்லஸ். இந்த சார்லஸ் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லாட்ரி கிங்கான மார்டினுடைய மகன் இவர். இவருக்கும் ஆதவுக்கும் என்ன பிரச்சனைனா, அவருடைய சகோதரி திருமணத்திலிருந்தே பிரச்சனை அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். அவர் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல கோச்சா இருந்தப்போ அங்க ஸ்விம்மிங் கத்துக்க வந்த மார்டினோட மகளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. அதோடு இல்லாமல் அவர்களுடைய பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை ஒரு பகுதியை வந்து இவர் வந்து பொண்ணுக்கு சொத்து அப்படின்ற பேர்ல பிரித்து கொண்டு போயிட்டாரு. இதனால எல்லாம் அவங்க குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து விளைந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் ஆதவ் அர்ஜுனா மீது சார்லஸ் மார்டின் வந்து மிக கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சார்லஸ் மார்டினும் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இந்தியாவிலேயே தனியார் ரயில் போக்குவரத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் சார்லஸ் மார்டின் மட்டும்தான். வேற யாருக்குமே அந்த லைசன்ஸை இந்திய அரசாங்கம் வந்து கொடுக்கல. சவுத் ஸ்டார் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் தேடி பாருங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயினை வந்து இவர் வந்து தனியார் ரூட் எடுத்திருக்கிறார். ஆம்னி பஸ் ரூட் மாதிரி எடுத்து இவர் தனியாக வந்து டூர் ப்ரோக்ராம்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து சார்லஸ் மார்டினுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே அவருக்கு நிறைய இருக்குது. அவருக்கு ரியல் எஸ்டேட்டில் தொடங்கி என்னென்னவோ பிஸ்னஸ் எல்லாம் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக திடீர்னு அவருக்கு வந்து அரசியலில் குதிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு முன்பாகவே அரசியல் ஆர்வம் சார்லஸ் மார்டினுக்கு தான் வந்தது. சார்லஸ் மார்டின் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. ஏன்னா அவங்க அப்பாவை வந்து இங்கே ஜெயிலில் போட்டிருக்காங்க, குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்காங்க, அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகளை எல்லாம் போட்டிருக்காங்க. மார்டினோட பேர் வந்து அந்த அளவுக்கு நல்லபடியாக தமிழக மக்கள் மத்தியில் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அவர் ஈஸியாக முன்னேறுவதற்கான ஒரு வழியாக பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுத்தார். மும்பையில் வசிக்கக்கூடிய சார்லஸ் மார்டின் பாண்டிச்சேரியில் அரசியல் செய்ய ஆரம்பித்தார். குறிப்பாக காமராஜபுரம் அப்படிங்கிற ஒரு தொகுதியை குவிச்சு வேலை பார்த்தார். காமராஜபுரத்தை நான் தத்து எடுத்துக்கிட்டேன், அந்த தொகுதிக்கு இனிமேல் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜபுரத்தில் நிறைய நலப்பணிகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். ஜேசிஎம் மக்கள் மன்றம் அப்படிங்கிற பேரில் அவர் ஏகப்பட்ட மன்றங்களை பாண்டிச்சேரி முழுக்க நிறுவி கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் மன்றம் மூலமாக நிறைய பேரை திரட்டி தான் வந்து ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட முடியும், அப்படி இல்லைன்னா பாஜகவில் சேர்ந்து பாண்டிச்சேரி முதல்வராக தான் ஆகிவிட முடியும் என்கிற ஒரு கனவுல வந்து சார்லஸ் மார்டின் இருந்தார். அவர் பாஜகவில் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இதுவரை இல்லை. 2015 அவர் பாஜகவில் சேர்ந்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தார். அவர் கூட உறுதிப்படுத்தினார், ஆமா சார்லஸ் மார்டின் எங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு, யார் வந்தாலும் எங்கள் கட்சியில் சேர்த்துப்போம், நாங்கள் வந்து ரவுடி பயிலுங்க மொல்ல மாறிங்க முடிச்சவங்களாம் கட்சியில் சேர்த்துருக்கிறோம், மார்டினை சேர்த்துக்கிறதுல என்ன ஒரு பெரிய அதிசயங்கிற மாதிரி அப்போ பதில் சொல்லியிருந்தாங்க.
சொன்னாங்க. இருந்தாலும் கூட மார்ட்டின் இன்று வரை பாஜகவில் தான் சேர்ந்ததாக எங்கேயுமே வந்து அவர் வந்து வெளிப்படையாக அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அதே நேரம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 3 பாஜக எம்எல்ஏக்களும் மார்ட்டின் மகன் சார்லஸ் உடைய கண்ட்ரோலரா இருக்கிறாங்க. பாஜகவை ஆதரிக்கக்கூடிய 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க. அவர்களும் கூட சார்லஸ் மார்ட்டினுடைய ஆதரவாளர்களாக தான் இருக்கிறார்கள். இப்பவே பார்த்தீங்கன்னா 6 எம்எல்ஏக்கள் சார்லஸ் மார்ட்டின் கையில் இருக்கிறாங்க. இன்னும் நேரடியாக அவர் வந்து முழுமையான அரசியலில் ஈடுபடாத இந்த காலகட்டத்திலே 6 எம்எல்ஏக்களை வந்து அவர் வந்து பிடிச்சு வச்சிருக்கிறாரு. காமராஜர்புரம்ங்கிற அந்த தொகுதியை வந்து குறிவைத்து பாஜக எனக்கு சீட்டு கொடுத்தா நான் நின்று ஜெயிப்பேன், அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சுயேட்சையா நின்று கூட அந்த தொகுதியில் ஜெயிச்சுப்பேன், ஏன்னா அந்த பகுதி மக்கள் வந்து எனக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த வகையில் பார்க்க போனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அவருக்கு வந்து ஒரு அரசியல் அபிலாஷைகள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அவர் பாண்டிச்சேரி அரசியலில் குதிச்சு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியை குறிவச்சு காய் நகர்த்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் ஆதவ் அர்ஜுனாவும் அரசியலில் குதிச்சாரு. அரசியலில் குதிச்சு அவர் திமுகவில் ஏதாவது பதவி கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணார். பிரசாந்த் கிஷோருடன் அவர் வந்து பணியாற்றினார். இருந்தாலும் திமுகவில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் எலெக்ஷனுக்கு வேலை பார்த்தீங்க, அதோட அவங்க வேலையை முடிச்சுட்டு போறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு விசிகாவில் போயிட்டு உடனடியாக கட்சியில் சேர்ந்த உடனே வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து வாங்கினார். விசிகாவிலையும் கொஞ்ச நாள் அவர் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர் வந்து துரத்தி விட்டுறதுக்கு பிறகு இப்போ தாவேகாவுக்கு வந்திருக்கிறார். தாவேகாவுக்கு வந்து கண்ட மேனிக்கு எல்லாரையும் பேசி கொண்டிருக்க, இதெல்லாம் சரியில்லை, அவர் நாக்கை அடக்கி வைக்கணும், இல்லைனா அவரை பற்றின உண்மைகளை எல்லாம் வெளியிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மச்சான் சார்லஸ் வந்து இப்போ சொல்கிறாரு. ஆனால் சார்லஸ் எப்போவெல்லாம் ஆதவ் அர்ஜுனாவை எதிர்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா பிஜேபிக்கு எதிராக ஏதாவது வாயை விட்டார்னா தான் எதிர்க்கிறாரு. தவிர்த்துட்டு ஆதவ் அர்ஜுனா திமுகவையோ அதிமுகவையோ மற்ற கட்சிகளையோ கண்ட மேனிக்கும் இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசும்போதெல்லாம் சார்லஸ் மார்ட்டின் அமைதியாகத்தான் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்க போனால் சார்லஸ் மார்ட்டினை இயக்கி கொண்டிருப்பது பாஜக தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இல்லைன்னா பாஜக வந்து சும்மாவாக ஒரு ஆளுக்கு வந்து இந்தியாவில் வந்து தனியாருக்கு வந்து ரயில்வே தடத்தை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது சார்லஸ் மார்ட்டினுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதற்காக அவங்க எவ்வளோ வாங்கினாங்களோ, இவர் எவ்வளோ கொடுத்தாரோ, என்ன எவ்வளவு டிரான்சாக்ஷன் அவங்களுக்குள்ள நடந்ததோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப முக்கியமான செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆளாக பாஜகவில் இருக்கிறார். அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் டெல்லியில் பாஜகவுடன் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இந்த வகையில் பார்க்க போனால் பாஜக எல்லா மாநிலங்களிலும் எல்லா குடும்பத்திலையும் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான். ஒரே குடும்பத்தில் இருக்கிற 2 பேரையும் தனித்தனியாக பிரித்து வச்சு 2 பேருக்குமே வந்து அவங்க ஆதரவும் கொடுப்பாங்க, 2 பேருக்கும் எதிர்ப்பும் கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி குடும்பங்களை பிரித்து வைத்து அரசியலை செய்யக்கூடிய ஒரு அரசியலை தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இப்போது கடைசியாக பலியாகி இருக்கக்கூடியதாக லாட்ரி கிங் மார்ட்டினுடைய குடும்பம் ஆளாகி இருக்கிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.